ஒரு அடர்ந்த காட்டில் 4 பசுமாடுகள் வசித்து வந்தன. அந்த 4 மாடுகளும் மிகச்சிறந்த நண்பர்கள். அவை எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்லும், ஒன்றாகவே புல்மேயும், ஒன்றாகவே நீரருந்தும், ஒன்றாகவே படுத்து உறங்கும். அவைகளுக்குள் அவ்வளவு ஒற்றுமை இருந்தது. அந்த காட்டில் ஒரு பசியுள்ள சிங்கமும் இருந்தது. அந்த சிங்கத்தின் கண்கள் எப்போதும் இந்த கொழுகொழுத்த 4 மாடுகள் மீதே இருக்கும். எப்படியாவது இந்த மாடுகளை அடித்து சாப்பிட்டு விட வேண்டும் என்று சிங்கம் பல நாட்களாக திட்டமிட்டு கொண்டே இருந்தது. ஆனால் சிங்கம் எப்போதெல்லாம் அந்த மாடுகளை நெருங்குகிறதோ அப்போதெல்லாம் அந்த 4 நண்பர்களும் ஒன்றாக சேர்ந்து சிங்கத்தை எதிர்த்து நின்றன. 4 மாடுகளும் 4 திசையிலும் நின்று கொண்டு தங்கள் கூர்மையான கொம்புகளைக் காட்டி சிங்கத்தை விரட்டியடித்தன. ஒற்றுமையாக இருந்ததால் சிங்கத்தால் அவற்றை எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் மாடுகள் புல்மேய்ந்து கொண்டிருந்த போது சிங்கம் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது. ஒரு மாடு மட்டும் தனியாக சற்று தள்ளிச் சென்று புல்மேவதைக் கண்டது. இதுதான் சரியான நேரம் என்று நினைத்த சிங்கம் அந்த தனி மாட்டின் மீது பாய தயாரானது. சிங்கம் உருமியபடியே அந்த மாட்டை நோக்கி பாய்ந்தது. சிங்கத்தின் சத்தத்தை கேட்ட மற்ற 3 மாடுகளும் பதறிப்போய் ஓடி வந்தன. ஆனால் அவை பயந்து ஓடவில்லை. தன் நண்பன் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்த மற்ற 3 மாடுகளும் மின்னல் வேகத்தில் வந்து அந்த மாட்டைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்தன. இப்போது 4 மாடுகளும் ஒன்று சேர்ந்து சிங்கத்தைச் சூழ்ந்து கொண்டன. சிங்கம் இதை எதிர்பார்க்கவில்லை. 4 மாடுகளும் ஆக்ரோஷமாக தன் கூர்மையான கொம்புகளால் சிங்கத்தை முட்ட வந்தன. தனித்தனியாக இருந்தால் சுலபமாக வேட்டையாடி விடலாம் என்று நினைத்த சிங்கத்திற்கு அவற்றின் ஒற்றுமை பயத்தை உண்டாக்கியது. இவர்களிடம் நம் பருப்பு வேகாது என்று பயந்து போன சிங்கம் அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி மறைந்தது. அதன் பிறகு அந்த சிங்கம் அந்த பக்கம் வரவே இல்லை. மாடுகள் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் அந்த காட்டில் தொடர்ந்து வாழ்ந்து வந்தன. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளவு பெரிய எதிரியையும் கஷ்டத்தையும் எளிதாக வென்றுவிடலாம்.